ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, இந்நாளிலேயும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 105 அதிகாரம் 4 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆதலால் இன்றைய தலைப்பு என்னன்னு நம்ம பார்க்கும்போது, அவர் சமூகம் அல்லது தேவனுடைய சமூகம். சரி, தேவனுடைய சமூகத்தை நாம் ஏன் நித்தமும் தேட வேண்டும் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க போறோம். அவருடைய சமூகத்துல என்ன இருக்கிறது, அவருடைய சமூகத்தை நாம் ஏன் தினமும் தேட வேண்டும், தேடுகிறதுனால நமக்கு என்ன இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மரம் அதனுடைய வேரோடே நாம் மண்ணில இருந்து எடுக்கும் பொழுது அது சாகிறது. அதே போல தண்ணீர்ல இருந்து மீனை எடுத்து வெளியே வைக்கும் போது அது செத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் மனிதனை கர்த்தர் தமக்காகவும் தமக்கென்றும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிகள் எல்லாம் அவ்விதமாக தான் இருந்திருக்கிறது. மனிதனை கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். சிருஷ்டித்த பிற்பாடுதான் அந்த தோட்டத்திலே அழகாக அவன் தங்க வேண்டும் என்பதற்காக சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் அந்த தோட்டத்திலே அந்த மனிதனை கொண்டு போய் வைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அவருடைய கண்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கிறார். அதற்கு அர்த்தம் என்னன்னா, அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், அவர் வழி நடத்துவார், அந்த வழியிலே தம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்பதுதான். அப்படி நடந்தால் காரியம் என்ன? நடந்தால்தான் ஆசீர்வாதம், நடந்தால்தான் பாதுகாப்பு, நடந்தால்தான் நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மீது இருக்கும். இதை விட்டு நம்ம வெளியே போகும்போது பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. அது கர்த்தரால் நமக்கு வருகிற தண்டனை என்று நாம் பார்ப்பதை விட இன்னொரு விதமாக பார்க்கலாம். நீங்க அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகிறதுனால நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலே நாம் மாட்டி பிரச்சனைகளிலே விழுந்து போக கூடாது என்பதற்காக கர்த்தர் தம்முடைய சமூகத்திலே தான் சொல்லுகிறபடி நடந்தால் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வராது என்பதனால பாதுகாக்கிற விதம் தான் அது. நம்ம மீறி வெளியே போகிறதுனாலதான் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே நாம் மாட்டுகிறோம். அதற்கு அர்த்தம், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு அவர் மேல நம்ம பழி போடுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கும் நாம் அவருடைய சமூகத்திலே நாம் தங்கி இருந்தால் என்ன நடக்கும், அவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகினால் நமக்கு என்ன நடக்கும் என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது தேவன் அந்த மனிதர்களை சிருஷ்டித்து அவர்களுக்கு நல்ல தண்ணீரை, முதலாவது அந்த தண்ணீர் பாய்ந்து வரும்பொழுது அந்த தண்ணீர் எவ்வளவு இனிமையா இருந்திருக்கும். அதுல ஒரு கரையோ ஒரு அழுக்கோ ஒண்ணுமே இருந்திருக்காது இல்லையா? அவ்வளவு சுத்தமான தண்ணீரை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுக்கிறதை, அந்த தோட்டத்துல அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது அங்க இருக்கிற கனிகள் எல்லாம் எப்படிப்பட்டது, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான நல்ல கனிகளை கர்த்தர் வைத்திருந்திருக்கிறார். எல்லாம் ஃப்ரீ தானே, எல்லாம் சுகமாய் அனுபவிச்சுட்டு அவங்க நல்லபடியாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா அவங்க அப்படி செய்யல. அங்க இருக்கிற காற்றை யோசித்து பாருங்க, மாசுபடியாத நல்ல சுத்தமான காற்று, நல்ல நீரோட்டமுள்ள இடம், எல்லாம் எது போட்டாலும் எந்த வித போட்டாலும் சூப்பரா வளர்ந்து வரக்கூடிய இடமாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த மனிதர்கள் என்ன பண்ணினார்கள்? தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னாங்க, நீங்க இந்த கனியை மட்டும் நீங்க புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆனா அந்த வார்த்தையை மீறினதுனால அவர்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துட்டு என்று பாருங்கள். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகம் 3 அதிகாரம் 8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, அதாவது தேவனுடைய சமூகம் அங்க வருகிறதை நாம் பார்க்கிறோம். சமூகம் என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் நிற்கிற இடம், அல்லது கர்த்தர் உலாவுகிற இடம், கர்த்தர் பேசுகிற இடம், அவர் நடக்கும் இடத்தில் அந்த அவருடைய சித்தங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாமே நடப்பிக்கிற இடமெல்லாம் அவருடைய சமூகம் என்பதுதான். இந்த சமூகத்திலே நாமும் இணையும் பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே நிற்கிறோம் என்று அர்த்தம். ஆனா இங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, இந்நாள் வரையிலும் விலகவில்லை. தேவன் வரும்பொழுது அவர்களும் ஓடி செல்லுகிறதாக தான் நடந்திருக்க கூடும். அவர்கள் நல்லா பேசியிருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாவம் என்ற ஒரு காரியம் வந்த உடனே என்ன ஆயிற்று? கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஒரு மறைவு வந்துவிட்டது. தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவிலே இந்த பாவத்தினாலே ஒரு மறைவு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்முடைய மீறுதல்கள், நாம் வசனம்படி கேட்டு நடவாமல் நம் இஷ்டப்படி நடக்கிற சில காரியங்களினாலே, நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பலவிதமான செயல்களினாலே நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நம் இஷ்டப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளைவுகள் என்ன? அநேகமாய் இருக்கிறது. பாருங்க, ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமாக அந்த தோட்டத்துல தேவனோடு கூட உள்ள உறவிலே சந்தோஷமா இருந்தாங்க. எதுக்கும் அவங்க ஒரு முயற்சியும் செஞ்சிருக்க வேண்டாமா இருந்து. ஆனா இன்னைக்கு இப்ப எப்படி இருக்கிறது? அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 24வது வசனத்திலே, அவர் மனுஷனை துரத்தி விட்டு, கர்த்தர் அப்படி விரும்பவே இல்லை. பிள்ளைகளை துரத்தி விட வேண்டும் என்று எந்த தகப்பனும் தாயும் நினைக்கிறது இல்லை. ஆனா அக்கிரமம் மிகுதியா இருக்கிறதுனால, அல்லது இன்னும் பிரச்சனையை கொண்டு வரும் என்று அறிந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடும். பாருங்கள், அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஏன்னா இந்த பாவம் செய்த நிலைமையிலேயே இருந்து கொண்டு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் சேர்த்து சாப்பிட்டால் பெரிய பிரச்சனை வரக்கூடும். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி காரியம் வந்துவிடும். அப்படி வந்தா என்ன? பலவிதமான பாவங்கள். ஏன்னா அதுக்கு பிற்பாடு மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா ஒன்றுக்கு பின் ஒன்றாக அநேக அக்கிரமங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகம் எப்படி கிடக்கிறது? கெட்டு போன நிலைமையில தானே கிடக்கிறது. அதுல சாவுன்னு என்ற ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் ஒவ்வொரு பேருடைய அக்கிரமங்கள் எவ்வளவு மிகுதியா இருந்திருக்கும். இந்த உலகமே தலைகீழாக போய் இருந்திருக்கும் என்பதுதான் அன்பானவர்களே. ஆதலால் தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்திருந்திருக்கிறார். துரத்தி விட வேண்டிய நிலைமை அதனாலதான் வந்தது. சரி, அவருடைய சமூகத்தை விட்டு விலகி துரத்தி விடப்பட்ட பிற்பாடு வாழ்க்கை நன்றாக இருந்ததா? இல்லவே இல்லை. பாருங்கள், அங்க சாபம் வருகிறது, பாவம் வருகிறது. வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் என்று ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? நல்ல கனிகளை புசித்து, நல்ல காற்று, நல்ல தண்ணீர், எல்லாம் சுகமாய் இருந்திருப்பாங்க. இப்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வருத்தத்தோட அதனுடைய கனியை புசிக்கும்படியான வாழ்க்கை வந்து விட்டது. ஆதாமோட அந்த காரியம் முடிகிறதில்லை. பாருங்கள், காயினுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 4வது அதிகாரம் 13-14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னாலே சகிக்க முடியாது என்று சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி தண்டனை இடுவதற்கு காரணம் என்ன? தண்டனைக்கு நேராக கர்த்தர் தள்ளிவிடவில்லை. மனிதனுடைய ஒரு ஞானமற்ற செயலினால ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி செய்யாதப்பா, உனக்கு மனதுல இந்த காரியம், நீ நன்மை செய்திருந்தாயானால் இப்படி நடந்திருக்காது. இனி நீ மீறி இந்த காரியத்தை செய்தேன்னா பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று கர்த்தர் சொன்னார், எச்சரிக்கை கொடுத்தார். ஆனாலோ காயின் அதற்கு கீழ்ப்படியவில்லை. பாருங்கள், காயின் என்ன சொல்லுகிறான்? இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிற அனைவருடைய வாழ்க்கையிலேயும் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மறைவு இருக்கும். தேவனுக்கு மறைக்கிற அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள், இது சரியில்லை என்று தேவ மனுஷர்கள் அவர்களோடு சொன்னாலும் அவர்களுக்கு அது பிடிக்காது என்பதுதான். பாருங்கள், என்னதான் கர்த்தர் சொன்னாலும் அவன் அதுல திருந்தவில்லை. இன்னைக்கு என்ன சொல்றான்? என்னை நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற
அலைகிறவனாய் இருப்பேன். என்ன நடக்க போகிறது என்று காயின் அறிந்திருக்கிறார். பாருங்கள், அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இப்படி கர்த்தருடைய சந்நிதியை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது என்ன கொண்டு வரும் தெரியுமா? பலவிதமான பிரச்சனைகளை வாழ்க்கையில கொண்டு வரும், கஷ்டங்கள் கொண்டு வரும். எப்பொழுதும் தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்காது என்பதுதான். இது நாம் இன்னும் ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு குமாரன் தன் தகப்பனை விட்டு வெகு தூரம் செல்லுகிறதுனால அவனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டம் நடக்கிறது என்றும், திரும்ப அவன் வருகிறதுனால அவனுடைய பிதா அல்லது தகப்பன் திரும்பவும் அவனை ஏற்றுக்கொண்டு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். பாருங்கள், தன் இஷ்டப்படி ஒரு செயல். தகப்பனாக முழு மனதோடு தகப்பன் அந்த காரியத்தை செய்திருந்தால் அது வேறையாக இருந்திருக்கும். இதே போலதான் தேவன் அந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், ஆனால் மனிதன் அதை மீறி கை நீட்டி எடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல இங்கே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆனா என்ன ஆகிறது, சில நாளுக்கு பின்பு, அதாவது வீட்டிலே தான் தங்கி இருக்கிறான், இப்ப என்ன ஆகிறது, இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், அதாவது தகப்பன் வீட்டில இருந்து தூரமாய் போகிறதை பார்க்கிறோம். அங்க என்ன நடக்கும்? நன்மையா நடக்கும்? இல்ல. தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு, தகப்பன் வீட்டிலே தான் வேலியடைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வேலியை தாண்டி அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி நடக்கிறானா, அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு நஷ்டமாய் போகிறது. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு ஒரு ஆசீர்வாதமும் இனி இல்லை என்று ஆன பிற்பாடு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, நிறைவானவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியினாலே நமக்கு தர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஆவியானவரை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ அவருடைய சமூகத்துல நடந்து அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று விரும்பாமல் உலக காரியங்களுக்காக ஆசைப்பட்டு அந்த இருட்டான பாதையில நாம் நடக்கும் பொழுது எல்லாமே நமக்கு வருகிறது, எல்லாவற்றிலும் குறைவு படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆனா பாருங்க, இங்கே குறைவுபடுகிறது. ஏன்? அவருடைய சமூகத்தை விட்டு விலகி செல்லுகிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. 15வது வசனத்திலே, அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்கள், வாழ்க்கை எப்படி இருக்கிறது. தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவ்வளவு சுதந்திரமாக அந்த ஆஸ்திகளை அனுபவித்தவனாக, சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியுடனே தங்கியிருந்த அந்த மகனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எப்படி இருக்கிறது பாருங்கள். அவனுக்கு வந்திருக்கிற அந்த மேலதிகாரி மிகவும் கொடுமையுள்ளவனாக இருந்திருக்கிறான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த அதிகாரியினுடைய வேலைக்காரர்கள் யாரும் அவனுக்கு நன்மை செய்யவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. பாருங்கள், புத்தி தெளிந்த போது, தேவனை விட்டு வெகு தூரம் சென்றாலும் சரி, திரும்ப புத்தி தெளிய வேண்டும் என்று தெளியும் பொழுது திரும்பவும் தேவனிடத்திலே திரும்பி வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தேவன் என்னாலும் நம்மை துரத்தி விட்டு வெகு தூரத்துல நம்ம வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதில்லை. திரும்பி வரமாட்டானா என்ற ஒரு எண்ணத்தோட தான் அந்த தகப்பன் இருக்கிறது போலதான் தேவனும் நம்மை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன் என்று. இதேதானே காரியம் நடந்தது. அவருடைய சமூகத்தை விட்டு விலகின ஆதாமுக்கும் காயினுக்கும் என்ன நடக்கிறது? வருத்தத்தோடே அதன் கனியை புசிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வந்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், புத்தி தெளிந்திருக்கிறது. இப்ப என்ன சொல்லுகிறான்? நான் என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு
விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. தகப்பனே, நான் உங்க பிள்ளைன்னெல்லாம் சொல்லிட்டெல்லாம் பெருமை பாராட்டிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அந்த வயத்தின் பசி ஆறும்படியாக எனக்கு அது மட்டும் போதும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, பாருங்கள், அப்ப அந்த தகப்பன் அந்த வீட்டுக்கு முன்னமே இருந்த என் பிள்ளை வரமாட்டானா என்று அனுதினமும் காத்து கொண்டிருக்கிறவர் போல தூரத்தில் வருகிறதை தகப்பன் கண்டு, பாருங்கள், மனதுருகி ஓடி, இதுதான் பிதாவின் அன்பு. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக வேண்டாம். விலகினால் உடனடியாக மனம் திரும்பத்தக்கதாக ஓடி அவருடைய சமூகத்துக்கு திரும்பவும் நாம் வந்தோமே ஆகில் கர்த்தர் நம்மீது மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி அங்க மனசுல நினைச்சது மட்டும் இல்ல, இங்க அது நினைச்சது என்னவோ அது அப்படியே மனம் திரும்பின மகன் செய்கிறதை பார்க்கிறோம். நாமும் மனம் திரும்பி அவருடைய சமூகத்துக்கு திரும்பி வர வேண்டும். என்ன சொல்லுகிறான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். தகப்பன் என்ன செய்கிறார் தெரியுமா? தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, அதாவது பழைய நிலைமை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தானோ அதே ஆசீர்வாதத்துக்கு உள்ளாக திரும்பி வந்த மகனுக்கு அங்கே அந்த தகப்பன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். பாருங்கள், பிதாவினிடத்தில் சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பிதாவின் வீட்டிலே நமக்கு சந்தோஷம் இருக்கிறது, மன மகிழ்ச்சி அங்கே இருக்கிறது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆம் அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்துல என்னெல்லாம் இருக்கிறது தெரியுமா? பூரண, அதாவது பரிபூரணமான ஆனந்தம் இருக்கிறது. அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருப்பவர்களுக்கு இந்த நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது என்பதுதான். அடுத்ததாக 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் இன்னும் என்ன இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. பாருங்கள், மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறதாம். இந்த சமூகத்தை தேட வேண்டும் என்பதுதான் சங்கீதக்காரன் அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சமூகத்திலே மகிமையும் கனமும் இருக்கிறது. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவரை ஆலோசனை சங்கத்தாரர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே தேவனுடைய சத்திய விவரித்து அவர் சொல்லுகிறதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7-8 அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். முக்கியமாக 7வது அதிகாரத்திலே அந்த காரியங்கள் இருக்கிறது. அதிலே அவர் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு கோபம் வருகிறது, யூதர்களுக்கு மிகவும் கோபம் வருகிறது. அவர்கள் அது கேட்டு மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடிக்கிறதை நாம் அந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். 7வது அதிகாரம் 55வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான் என்று பாருங்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, பாருங்கள், அவருடைய சமூகத்திலே மகிமை இருக்கிறது, தேவனுடைய மகிமை இருக்கிறது. அடுத்ததாக வலது பாரிசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே எழுந்து நிற்கிறார் என்று தெரியுமா? ஸ்தேவானை நோக்கி ஸ்தேவானுக்கு ஒரு கனம் பரலோகத்துல கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 56வது வசனத்திலே அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பாருங்கள், அந்த சத்துருக்கள் அவனை பார்த்து பல்லை கடித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய முகம் தேவனுடைய தூதனை போல பிரகாசமாய் இருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். ஆனாலும் அவனை பார்த்து கல்லெறியத்தக்கதாக 58வது வசனத்திலே அவனை
அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் கல்லெறியும் பொழுது எவ்வளவு வேதனை இருக்கும். ஆனா அந்த வேதனையின் மத்தியிலையும் ஸ்தேவான் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். தேவனுடைய சமூகத்தை தரிசித்தவனாக அவனுக்கு அப்படி ஒரு தைரியமும் ஒரு சமாதானமும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்துல எழுந்து நிற்கிறாராம். கனத்தை கொடுப்பதற்கென்று எழுந்து நிற்கிறார். ஸ்தேவானை வரவேற்பதற்கென்று எழுந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார் படியிட்டு, கல்லெறியும் பொழுது முழங்கார் படியிட்டு, ஸ்தேவானுக்கு இருக்கிற அந்த உறுதி என்ன தெரியுமா? நான் அவருடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் எனக்காக அந்த இடத்துல எழுந்து நிற்கிறவராய் இருக்கிறார். நான் அதனால பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் தைரியப்பட்டு முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். தேவனுடைய சமூகத்துல தங்கி இருக்கிறவர்கள் மன்னிக்கிறதற்கு மிகவும் நல்ல ஒரு மனதுடையவர்களாய் இருப்பார்கள். ஆமன்பானவர்களே, அவருடைய சமூகத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, அதே போல கனமும் மகிமையும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக பழைய ஏற்பாடுல நம்ம ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவர் எவ்விதமாய் இருக்கிறார் என்று பாருங்கள். யாத்ராங்கம புத்தகம் 33வது அதிகாரம் 13-14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய சமூகத்திலே இளைப்பாறுதல் இருக்கிறதை நாம் காண்கிறோம். பாருங்கள், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த திரளான ஜனங்களை நடத்தி கொண்டு போக வேண்டியது இருக்கிறது தகப்பனே. ஆதலால் ஆண்டவரே, எனக்கு நீங்க உம்முடைய வழியை எனக்கு அறிவித்து தர வேண்டும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். நான் நடத்தி நீராண்ட ஆனா இந்த ஜனம் உம்முடைய ஜனமாய் இருக்கிறது. அவர்களை நான் சரியாய் நடத்த வேண்டுமானால் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று மோசே அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசேயே, நீ கவலைப்படாதே, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என்னிடத்துல இளைப்பு இருக்கிறது, என்னுடைய சமூகத்திலே இளைப்பாறுதல் இருக்கிறது. மோசேயே, நல்ல ரெஸ்ட் நான் உனக்கு தருவேன், நீ என்னை பின்பற்றி மட்டும் வா என்று, இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வா என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நடத்தப்பட்ட இந்த ஜனங்களுக்கு ஏதாகிலும் ஒரு குறைவு இருந்ததா? நல்ல தண்ணீர் அங்கங்க கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 105வது வசனம் 39வது வசனத்திலிருந்து நாம் 105ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். பாருங்கள், அவருடைய சமூகம் நமக்கு முன்னதாக கடந்து போகும் பொழுது எல்லாவற்றினாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ, என்ன பாதுகாப்பு நமக்கு வேண்டுமோ எல்லாமே கர்த்தர் தருகிறதை நாம் பார்க்கிறோம். 41வது வசனத்திலே, கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. நடக்காது என்று நினைக்கிற காரியங்கள் தேவனால் எல்லாமே கூடும் என்பதை அந்த இடத்திலே அவர் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 42வது வசனத்திலே, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். பாருங்கள், அவருடைய சமூகத்துல களிப்பு இருக்கிறது, அவருடைய சமூகத்துல இளைப்பாறுதல் இருக்கிறது, அவருடைய சமூகத்துல கனமும் மகிமையும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29, 30வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் மாம்சமாகி உலகத்துக்கு வந்த வேளையிலே சீஷர்களுக்கு மத்தியிலே உலாவி ஜனங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற வேளையில அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசையோடு பேசின கர்த்தர் அங்கே மோசையினிடத்துல என்ன சொன்னாரோ அதேதான் இங்கேயும் சொல்லுகிறார். என் சமூகத்துல நிற்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ஏனென்றால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு, என்னெல்லாமோ நுகத்தை வைத்திருக்கீங்க, இது உங்களுக்கு கஷ்டம், இது உங்களுக்கு வருத்தம், என்னை விட்டு விலகி போகிறதுனாலே அநேக துன்பங்களுக்குள்ளேயும் அநேக கஷ்டங்களுக்குள்ளே நீங்க போய்விடுறீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை சற்று நினைத்து பாருங்கள். சின்ன வயதுதான், ஆனாலும் தேவனுக்காக நின்று அவருடைய சமூகத்தையே தரிசித்துக் கொண்டு இருக்கையிலே அவ்வளவு வேதனையும் வலியின் மத்தியிலேயும் கர்த்தருக்காக நின்று இரத்த சாட்சியாக, முதலாவது இரத்த சாட்சியாக மரிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் அவருக்கு அதுல ஒரு கஷ்டமும் இல்லை. தேவனை தரிசித்தவராக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாக அந்த உயிரை விடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்துல நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா, உலக வழிபாடுகள் உலக காரியங்கள் அல்ல, அது நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வருத்தம் தான், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, என்னுடைய சமூகத்தை நீங்க தேடுங்க. உங்களுக்கு அது என்ன சொல்றது, இளைப்பாறுதல் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இளைப்பாறுதல் மிகவும் கம்பீரமாய் இருக்கும், நல்ல சந்தோஷமான ஒரு காரியமாய் இருக்கும். பாருங்கள், அவர் ரெஸ்ட் தர விரும்புகிற தேவன். 7வது நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தாராம். அதே போல தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஓய்வு, அவர் ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்கிறது தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. இந்நாளிலேயும் நாம் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். அவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலக வேண்டாம். விலகி மறைந்து அவரிடத்திலிருந்து நாம் எங்கேயும் ஓட வேண்டாம். ஓடினா கஷ்டம்தான். அவரை விட்டு எவ்வளவு தூரம் நம்ம செல்றோமோ அந்த இடமெல்லாம் நமக்கு சஞ்சலமும் வருத்தமும் நிறைந்த நாட்களாக தான் மாறுமே ஒழிய, அவருடைய சமூகத்தில் இருக்கிற இளைப்பாறுதலோ, அவருடைய சமூகத்தில் இருக்கிற கனமோ, அவருடைய சமூகத்தில் இருக்கிற மகிமையோ ஒன்னும் நமக்கு கிடைக்காது என்பதுதான். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் எவ்விதமாய் இருக்கிறாரோ, எப்படி நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அவர் எல்லாமே நல்லது 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 என்று சிருஷ்டிக்கும் பொழுது கண்ட தேவன் எல்லாம் யாருக்காக? அவருடைய பிள்ளைகளுக்காக தானே. இன்னும் அதற்காக தான் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த செழிப்புக்குள்ளே, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே, அந்த உன்னதமான ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் திரும்பவும் வர வேண்டும் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு நாள் கூட விடாதீங்க. எல்லா நாளும் அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். இந்த பிரசங்கத்தினால எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த பிரசங்கம் முடிச்ச பிற்பாடு நாம் அவருடைய சமூகத்தை, நானும் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், பிரசங்கம் பேசுறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நான் அவருடைய சமூகத்தை நான் தேடவில்லை என்றால் நிஜமாவே அந்த தண்ணீர்ல இருந்து எடுத்து வெளியே வைக்கப்பட்ட மீனினுடைய நிலைமை தான் என்னுடைய நிலைமையுமாக இருக்கும். நான் நித்திய மரணத்துக்கு போகிற வாழ்க்கையாக அது மாறிவிடும். இருளடைந்த தேசத்துக்குள்ள நாம் போய் தங்கி அங்க பசியோடு இருந்து பஞ்சம் அங்க உண்டாகி கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாகும் என்பதனாலே அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக நாமும் அவரை விட்டு விலகாமல் அவருக்குள், அவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்து வாழ்க்கை பயணம் அவருக்குள்ளே நாம் தொடருவோம். அவர் சொன்னபடி நடந்த ஸ்தேவானை போல மன்னிக்கும் மனதுள்ளவர்களாய் எல்லா நுகத்தையும் விட்டு விட்டு தேவனுடைய நுகத்தை நாம் சுமந்து அவரையே பின்பற்றுவோமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்நாளிலேயும் கர்த்தாவே உண்மையே நாங்க நோக்கி பார்க்கத்தக்கதாக, உம்முடைய சமூகத்தை நாங்க நித்தமும் நாடத்தக்கதாக, சமூகத்தை நாங்க தேடி கர்த்தாவே நீங்க இருக்கிற அதே இடத்துல நாங்களும் வந்து அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி உம்முடைய சித்தங்களுக்கும் உம்முடைய திட்டங்களுக்கும் உம்முடைய சிந்தனைகளுக்கும் நாங்க இணைந்து செயல்படத்தக்கதான கிருபை கர்த்தாவே எங்களுக்கு நீங்க தருவீராக. நீர் நடத்தின எல்லா பாதையிலையும் ஒருவருக்கும் ஒரு குறைவில்
குறைவில்லாமலும் நடத்தினீர் சுவாமி. ஆண்டவரே, வனாந்தரத்துல நல்ல தண்ணீரூற்றை ஆண்டவரை திறந்து கொடுத்தீர் கர்த்தாவே. யாருக்கும் குறைவு படவில்லை ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க நடத்தின விதத்தை நாங்க பார்த்தோம் அப்பா. ஆதாமையும் ஏவாளையும் எப்படியாய் வைக்க வேண்டும் என்று நீங்க நினைத்தீர்கள் என்று நாங்க கண்டோம் கர்த்தாவே. ஆதலால் உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஒரு நாளும் விலகாதபடிக்கு உம்மக்குள் இருக்கிற அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ள நாங்க வந்து நீங்க சொன்னது போல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுலினால் சொல்லப்பட்டது போல அந்த வார்த்தையின்படி நாங்களும் இருந்து உம்முடைய சமூகத்தில் இருக்கிற இளைப்பாறுதல், கனம், மகிமை எல்லாம் பெற்றவர்களாக என்றேக்கு உம்மோடு கூட வாழுகிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு நீங்க தாரோம்ப்பா. அதுக்காக என்னால நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என்னோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபித்த அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக எங்களை நடந்து ஆண்டவரை எங்களை நடத்தி செல்வீராக ராஜா. நீர் எங்களுக்கு முன்னதாக போங்க. மோசேயின் இடத்துல சொன்னது போல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் சொன்னது போல அப்பா உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னதாக போகட்டும். நாங்க பின்னாடியே வரோம்ப்பா. எங்களை காத்து கொள்ளுங்க. உம்முடைய செட்டைகளின் மறைவில் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபத்தை கேளுங்கள். ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.